பொதுமக்கள் எந்த ஒரு பொருட்களை வாங்கினாலும் அப்பொருள் தரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தர நிர்ணய அமைவனம், நுகர்வோரின் பாதுகாப்பை நோக்கமாகக் கொண்டு பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் பொருட்களின் தரம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பள்ளி அறிவியல் ஆசிரியர்களுக்கான தரநிலைகள் வழியாக அறிவியலை கற்றல் என்ற பயிற்சி திட்டம் வேலூரில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இப்பயிற்சியில் எளிய வழியில் பொருட்களின் தரம், உறுதித்தன்மை, பாதுகாப்பு, நிறுவனங்களின் பெயர்கள், பொருட்களின் அளவு, காலாவதியாகும் தேதி உள்ளிட்ட பல தகவல்களை தெரிந்து கொள்ளும் வகையில் செல்போன் வாயிலாக செயலிகள் மூலமும் படக்காட்சி மூலமாகவும் ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் இளைய தலைமுறையினரிடையே தரநிலைகள் குறித்த நீட்டித்த விழிப்புணர்வை வளர்ப்பதை நோக்கமாகக் கொண்ட இணையதளம் மூலம் மாணவர் சங்கங்களை எவ்வாறு நிர்வகிப்பது உள்ளிட்ட பல்வேறு விளக்கங்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த அறிவியல் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இப்பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாகவும், பயிற்சியில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை வருங்கால சமுதாயத்தினர் தரமான பொருட்களை பயன்படுத்தும் வகையில் தங்களின் பணி அமையும் என்று ஆசிரியர்கள் கூறினார்கள். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஒரு பொருளுக்கும் ஒரு தரம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தங்கத்துக்கு வந்து ஹால்மார்க்குன்ற மாதிரி, இந்த ஹெல்மெட்டுங்களுக்கெல்லாம் வந்து ஐஎஸ்ஐ முத்திரை பார்த்து வாங்கணும். ஏன்னா அது உயிர் காக்கும் ஒரு விஷயம். ஸோ இதை வந்துட்டு ஒரு ஆப் மூலிமா எப்படி வந்து ஒரு பொருளை தரம் பார்க்கலான்றது, அந்த ஆப்பை எப்படி ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் மாணவர்களுக்கு சொன்னால் தான் இளம் வயதிலேயே அவங்களுக்கு அதை விதைச்சா மட்டும்தான் அவங்க வந்து தரமான பொருளை வாங்கவும் பழகிடுவாங்க, எல்லாரையும் தட்டி கேட்டும் வாங்குவாங்கன்றது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு தரமான சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியுன்ற இந்த நோக்கம் வந்து வரவேற்கத்தக்கது. இந்த ப்ரோக்ராமில் வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட பெனிஃபிட்க்கு என்னென்ன பண்ண முடியும், குவிஸ் காம்படிஷன்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறது, அதில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிளியர் பண்ணாங்க. ஸ்டாண்டர்டை எப்படி டெவலப் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த ஐஎஸ்ஐ மார்க்னா என்ன, அந்த ஐஎஸ்ஐ மார்க் எங்கெல்லாம் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் எப்படி தரணும், அந்த கோல்டோட மார்க், எல்லா விஷயமும் எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. புதுசாக நிறைய கற்றுக்கிட்டோம். சயின்ஸை வந்து எப்படி ரிலேட் பண்ணி ஸ்டாண்டர்டோடு எப்படி ரிலேட் பண்ணுறதுன்ற விஷயத்தை நாங்கள் கற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன்.